ஐயா அவர்களுக்கு ஐயாவுடைய திருவுருவப்படம் ஓவியம் வந்து வாசு அளிக்கப்படுகிறது. வாசு ஒன்றிய செயலாளர் வாசு வல்லுநர்களுக்கும் ஒன்றியத்தின் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இருந்ததை போல எனக்கு பட்டா வேண்டும், எனக்கு கடன் வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லாமல் வரலாற்றை சாதனையை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய தோழர்கள் எல்லாம் மிக விரிவாக, அதிலும் பொதுச் செயலாளர் நாகராசன் அவர்கள் மிக நீண்டதொரு உரையை உங்கள் முன் ஆட்டியிருக்கிறார். அந்த சூடு தணிவதற்கே இன்னும் அரை மணி நேரம் ஆகும் போல. ஆனால் அவர் சூடாக இருக்கட்டும். அதே நேரத்தில் சூடான தேநீரையும் ஆற்றி குடித்தால் தான் குடிக்க முடியும். அந்த வகையில் நாம் நின்று நிதானமாக நம்முடைய பிரச்சனைகளை ஆய்ந்து இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை இந்த 15 ஆண்டுகளிலே எந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்ததோ அதிலெல்லாம் வெற்றி கண்டிருக்கிறது என்கிற வகையில் இன்றைக்கு முதல் முறையாக அருந்ததிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு நினைவு நாளை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு நெற்கட்டான் செவ்வைகளுக்கு பயணம் செய்திருக்கிறது. அதோடு நிற்காமல் இந்த பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு இங்கே பேசுகிற தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன வரலாற்றை இவர்கள் சொல்ல போகிறார்கள், இவர்களிடம் என்ன ஆதாரம் வைத்துக் கொண்டு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒண்டி வீரனை இவர்களெல்லாம் மாமன்னர் என்று சொல்கிறார்களே, என்ன ஆதாரத்தை வைத்து இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் அருந்ததியர்கள் சில பேருக்கே இன்னும் சந்தேகம் தீரவில்லை. இதுவரைக்கும் நாம் அவரையெல்லாம் பாளைய தலைவர் தானே சொல்லிட்டு இருந்தோம், மாவீரர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தோம், மாமன்னர் எங்கிருந்து வந்தார் என்று பல இயக்க தலைவர்களுக்கே இன்னும் புரியவில்லை. தோழர்களே, ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டில் எழுதப்பட்ட வரலாறுகள் எல்லாம் எந்த வரலாற்றிலுமே உண்மை கிடையாது. எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகள் தான். அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் நாம் தான். இங்கே விடுதலை வீரன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே ஒரு 300 ஆண்டு காலம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எதனால் மறைக்கப்பட்டது, ஏன் மறைக்கப்பட்டது? அந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை அதை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்களா? நாம் சொல்கிறோம், அந்த வரலாற்று காலம் ஒடுக்கப்பட்ட சக்கிலியர்கள் ஆண்ட காலம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால் இந்த சாக்கிய இனம் புத்தருடைய வரலாற்றை, அவருடைய வாழ்வை, அவருடைய வாழ்க்கையை தொடர்புடைய ஒரு இனம்தான் இந்த சாக்கிய இனம். இந்த சாக்கிய இனத்துக்குள்ள பெருமை என்னவென்று சொன்னால், இங்கு இருக்கிற ஆரிய பார்ப்பனர்களை அன்றைக்கு ஒழித்த இனம் நம்முடைய இனம்தான். ஆரிய பார்ப்பனர்கள் இன்றைக்கு என்ன கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்களோ அந்த கலாச்சாரத்துக்கு எதிரான கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். இன்றைக்கு ஆரிய பார்ப்பான் என்ன சொல்கிறான்? பசுவை தெய்வம் என்று சொல்கிறான்.
ஆனால் அந்த பசுவை நாம் சாப்பிடுகிறோம். அந்த பசுவினுடைய தோலை அறுத்து செருப்பு தைக்கிறோம், அதை பதனிடுகிறோம். இன்றைக்கு கூட சந்தைக்கு மாடுகள் விற்க போனால் அதை தடுத்து நிறுத்தி யாரோ சில சாமியார்கள் கொண்டு போய் கோசாலையிலே விடுகிறார்களாம். பசுவை வளர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம். இங்க மக்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்ப்பதற்கு இவர்களுக்கு நாதி இல்லை. ஆனால் பசுக்களை தெய்வமாக்கி இந்த மக்களை மடையராக்கி கொண்டிருக்கிறார்கள். தோழர்களை நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே சொல்லப்பட்ட வரலாறுகள் என்ன? வேறு எங்குமே போக வேண்டாம். நாமெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மக்களையும் சேரிகளையும் பார்த்து பொதுவாக எல்லோரும் சொல்கிற ஒரு செய்தி, இதெல்லாம் இரட்டை இலை கேஸ். என்ன? எல்லாருமே எம்ஜிஆர் விசுவாசிகள். அதை தொடர்ந்துதான் அதிமுக இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது என்று சொன்னால், அது இப்போதும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, எப்போதும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் அது இந்த சேரியிலே இருக்கிற சக்கிலியர்கள் போட்ட ஓட்டு தானே தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எம்ஜிஆரை முதல் முறையாக முதலமைச்சராக்கிறோம். எப்படி? எம்ஜிஆர் எப்படி முதலமைச்சரானார்? திமுகவிலே கணக்கு கேட்டு உடனே சங்கத்தை தொடங்கி கட்சியை தொடங்கி தலைவராகி அவர் முதலமைச்சராகிவிடவில்லை. அதிலே ஒரு வரலாறு இருக்கிறது. அது என்ன வரலாறு என்றால், எம்ஜிஆர் மதுரை வீரன் என்கிற ஒரு படத்திலே நடித்தார். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய சக்கிலியர்களுடைய மனதில் அப்படியே பதிந்தது. எம்ஜிஆர் தன் மனதில் அப்படியே வைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு முழுமையாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்துகிற ஒரே கூட்டம் நம்முடைய சேரி மக்கள் கூட்டம் தான், வேறு யாருமே கிடையாது. ஆனால் தோழர்களே, ஒன்றை நாம் மறந்து விட்டோம். அந்த மதுரை வீரன் படத்திலே சொல்லப்பட்ட கதை என்ன? கண்ணதாசன் எழுதிய அந்த மதுரை வீரன் படத்தினுடைய கதை என்ன? அதிலே உண்மையிலே மதுரை வீரனும் சக்கிலியராக சித்தரிக்கப்படுகிறாரா என்றால் இல்லை. அந்த படத்திலே நடிக்கிற NS கிருஷ்ணனும் TA மதுரமும் சிக்னானும் செல்லியும் யாரோ காசிராஜாவுக்கு மாலை மாற்றி பிறந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு அதை மதுரையிலே கண்டெடுத்து சின்னானும் செல்லியும் வளர்த்தார்கள் என்பதுதான் கதை. நான் கேட்கிறேன், காசிராஜா ஆண்டது டெல்லியிலே, குழந்தையை கண்டெடுத்தது மதுரையில. இந்த டெல்லிக்கும் மதுரைக்கும் எங்காவது ஆரோடுதான்? கிடையாது. இட்டு கட்டி கதையை ஏமாற்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய வரலாறு முழுவதுமே ஒரு தாழ்த்தப்பட்டவன் வீரனாக இருக்கக்கூடாது, ஹீரோவாக இருக்கக்கூடாது. அவன் வேறு ஜாதியை சேர்ந்தவனாக மாற்றப்படுவான். இதுதான் வரலாறு. ஆக உண்மையான சக்கிலியனான மதுரை வீரனை யாரோ ஒரு டெல்லி மகாராஜாவுக்கு பிறந்தவன் என்று பொய் வரலாறு எழுதின அந்த கண்ணதாசனை எதிர்த்து நாம் போராடினோமா? இல்லை. ஏமாந்து விட்டோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு வரலாற்றை மீட்கிற மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அடிமைத்தனம் ஒவ்வொன்றாக ஒழிந்து கொண்டிருக்கிறது, ஓடி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். அப்படித்தான் இன்றைக்கு ஒண்டி வீரனுடைய வரலாற்றை ஆதித்தமிழர் பேரவை மீட்டது. எப்படி? தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களில் மட்டுமே ஒண்டி வீரனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுவும் எப்படி? வெறுமனே
வாய்மொழியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சொல்லப்பட்ட கதையாக சொன்னார்கள். கதை பாடல்களிலே இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். ஆனால் முதலில் ஆதித்தமிழர் பேரவைதான் இதுதான் ஒண்டிவீரனுடைய உண்மையான வரலாறு என்று ஒரு புத்தகத்தை தமிழ்நாட்டிலே சக்கிலியர்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தியது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆஹா ஒண்டிவீரன் இப்படிப்பட்ட நம்முடைய தலைவனா என்று அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டது. அதே போல மதுரை வீரன் கண்ணதாசன் எழுதிய அந்த மதுரை வீரன் கதை ஏமாற்று கதை. உண்மையான முதல் சாதி ஒழிப்பு போராளி எப்படி மாறுகை வாங்கப்பட்டான் என்பதை அந்த கதையிலே தவறாக குறிப்பிட்டிருக்கிறான். ஆனால் உண்மை கதை ஆதித்தமிழர் பேரவை மதுரை வீரன் என்கிற நூலை வெளியிட்டிருக்கிறது. இங்கே கூட இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. ஒண்டிவீரன் புத்தகமும் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த புத்தகம் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக இந்த வரலாற்றை மீட்கிற பணிகளை ஆதித்தமிழர் பேரவை செய்தது. இந்த நாட்டிலே வரலாற்றை தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இங்கே குறிப்பிட்டதை போல ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டான். இது ஏதோ பெரிய விடுதலை போர். இது உண்மை கதையா? எதனால் ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டான்? வாஞ்சிநாதன் ஒரு பார்ப்பன பையன். ஆஸ்துரை என்ன செய்தார்? தவறு ஒண்ணுமே இல்லை. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் பிரசவ வழியால் துடைத்துக் கொண்டிருந்த போது தன்னுடைய அந்த இரட்டை குதிரை பொருத்தப்பட்ட அந்த வண்டியை அந்த பெண்ணுக்காக கொடுத்து பார்ப்பனர்கள் வசிக்கின்ற பகுதியிலே சென்றால் விரைவாக மருத்துவமனையை சென்று விடலாம் என்று அந்த பெண்ணை அந்த வண்டியிலே அமர்த்தி கொண்டு சென்ற ஒரே காரணம் தான், ஆஹா இங்கிலீஷ்காரன் வந்து இங்க இருக்கிற வருட ஜாதி முறையை ஒழிக்க வருகிறான், யாரெல்லாம் இந்த தெருவிலே வரக்கூடாதோ அவர்களை தன்னுடைய வண்டியிலே ஏற்றி வருகிறான், இந்து மதத்தை ஒழிப்பதற்கு ஆங்கிலேயன் முயற்சி செய்கிறான், எனவே அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இந்த பார்ப்பனன் வாஞ்சிநாதன் திட்டமிட்டு கொலை செய்கிறான். இப்ப என்ன சொல்றான்? வாஞ்சிநாதன் விடுதலை போராளியா? எப்படி உண்மையை மறைத்திருக்கிறாய்? எத்தனை உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது? இங்கே சொன்னார்கள் சிப்பாய் கழகம் 1857 நடைபெற்றது. சிப்பாய் கழகம் முதல் விடுதலை போர் சொல்றான். பள்ளிக்கூடத்தில் அதைத்தான் சொல்லித் தருகிறார். சிப்பாய் கழகம் எதற்காக நடைபெற்றது? 1857 இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன் ஆங்கிலேயன். இந்த நாட்டிலே அவன் ராணுவத்தை கட்டமைக்கிறான், அவர்களுக்கு துப்பாக்கியை வழங்குகிறான். அப்படி துப்பாக்கி வழங்கும் போது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் அந்த ராணுவத்திலே சேர்க்கிறான். அப்படி சேர்க்கும் பொழுது அந்த காலத்திலே இருந்த துப்பாக்கிக்கு அந்த ரவையை பன்றியின் கொழுப்பை தடவி போட்டால்தான் அந்த துப்பாக்கியை வெடிக்கும். ஆஹா, பன்றியின் கொழுப்பை தடவினா இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கெல்லாம் கோபம் வருது, அங்க இருக்கிற பார்ப்பனர்களுக்கு கோபம் வருகிறது. ஆங்கிலேயன் நம்மை இந்து மதத்தை இந்து கலாச்சாரத்தை அழிக்கிறான் என்கிற முடிவுக்கு வந்து அங்கே ராணுவத்திலே ஒரு சின்ன கலகம் செய்கிறார்கள். எதனை எதிர்த்து? பன்றி கொழுப்பை துப்பாக்கி ரவையிலே தடவுவதை எதிர்த்து ஒரு சின்ன கலகம் செய்கிறார்கள். இதை எழுதி வைக்கிறான் வரலாற்றுல. முதல் விடுதலை போர் எழுதி வைக்கிறான். இங்கே நம்முடைய ஒப்பில்லா மன்னன் ஒண்டிவீரன் இன்றைக்கு சாவல்துறையிலிருந்து மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவனிலிருந்து இன்னும் எத்தனையோ பேரை தூக்கி எறிந்து